இன்றைக்கும் ஒரு சூப்பரான ப்ரௌனி கேக் தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் சாதா ப்ரௌனி இல்லைங்க, ஸ்டெப்பு ப்ரௌனி. அதுவும் ஒரு ஸ்டெப் இல்லை, 2 ஸ்டெப் இல்லை, 3 ஸ்டெப்பில் தான் பண்ண போகிறோம். நம்ம கேக்கில் மட்டும் ஸ்டெப்பு பண்ண மாட்டோம், ப்ரௌனிலையும் ஸ்டெப்பு பண்ணுவோன்னு தான் இறங்கியாச்சு. நிறைய ஸ்டெப் ப்ரௌனி பண்ணிட்டோம். அண்ட் இது பார்த்திங்கன்னா 1 kgல ஸ்டெப்பில் தான் கேட்டிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நானும் 3 ஸ்டெப்பாக அழகாக வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்றுன்னு வச்சுட்டு அது மேலே ஃபுல்லாக கணேஷை வந்து அழகாக மொழிவிட்டேங்க. அண்ட் சைடில் கொஞ்சம் ட்ரிப்பிங்ஸ் கொடுத்துக்கலாமே அப்படின்ட்டு ஒயிட் சாக்லேட் வச்சு ட்ரிப்பிங்ஸ் கொடுத்தேன். ஆனால் அது வந்து அவுட்புட் வந்து எப்படி இருந்துச்சுன்னு தெரில. அந்த அளவுக்கு சொல்கிற மாதிரி இல்லைனாலும் சரி ஓகேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி 3 லேயர்லேயும் என்ன டிசைன் கொடுக்கணுமே அப்படின்ட்டு கீழ் லேயர் ஃபுல்லாக நட்ஸை வந்து தூவிட்டேன். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா சென்டரில் கிட்கெட்டை வந்து துண்டு துண்டாக வெட்டி அதை வந்து அங்கங்கே சுற்றி வச்சுட்டு அது கூடவே வந்து ஷார்ட்ஸையுமே வந்து வச்சுட்டேங்க. அண்ட் மேலே வந்து பர்த்டே கேர்ளோட நேம் வந்து கே ஹரிணின்றதையும் வச்சுட்டு சைடில் சுற்றி என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி நமக்குன்னே இருக்கே இந்த ஜெம்ஸ் மிட்டாய் அப்படின்ட்டு கலர் ஜெம்ஸ் எல்லாம் வந்து மேலே வச்சுட்டேங்க. அண்ட் இதுவுமே பார்க்க கொஞ்சம் எம்டியாக தான் இருந்துச்சு. சரி இதில் வந்து கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸை வந்து போடலாம் அப்படின்ட்டு மேலே வந்து ஒயிட் கலர் சாக்கோ சிப்ஸையும் போட்டுட்டேன். அண்ட் கீழே 4 பக்கமும் சுற்றி 4 ஜெம்ஸை வச்சுட்டு கோல்டன் கலர் பால்ஸு ஹாப்பி பர்த்டேலாம் வச்சுட்டு சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. பக்கவே செம்மையாக இருக்குல்ல? எப்படி இருக்குது நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள்.